Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அமைதி உணர்வு அறையை நிரப்பியது. இவ்வாறாக உணர்வு அல்லது மனநிலை என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்கலாம்? S-E-N-S-E sense. Sense. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Sense. இதனை எவ்வாறு வாக்கியத்தில் பயன்படுத்த முடியும்? A sense of plus noun என்றவாறாக. இங்கு noun என்பது usually abstract noun ஆக இருக்கும். அதாவது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அமைதி உணர்வு. அமைதி என்பதை நாம் ஐம்புலன்களால் உணர முடியாது, அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அப்போ என்ன வடிவத்துல பயன்படுத்த வேண்டும்? A sense of noun. அமைதி என்பதை எவ்வாறு சொல்வோம்? Peace. A sense of peace. அறையை நிரப்பியது. நிரப்புதல் fill, அதனுடைய இறந்த கால வடிவம் filled the room. A sense of peace filled the room. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. A sense of peace filled the room. செயற்திட்டத்தை முடித்த பின் அவனுக்கு சாதனையின் உணர்வு வந்தது. அது வரைக்கும் சாதனை செய்த போல ஃபீலிங் இல்ல. டெட்லைன் வருவதை முடிக்கணுமே என்கிற டென்ஷன் தான் இருந்திருக்கும். அப்ப முடித்த பின்னர் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? சாதனை உணர்வு வந்துச்சு. He felt a sense of achievement after finishing the project. He felt உணர்ந்தான். எதை உணர்ந்தான்? A sense of achievement. சாதனை உணர்வு. எதற்கு பிறகு? செயற்திட்டத்தை முடித்த பிற்பாடு. After finishing the project. எல்லாரும் ஒரு வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He felt a sense of achievement after finishing the project. அவள் பெருமை உணர்வோடு நடந்தே சென்றாள். அவள் நடந்தே சென்றாள். She walked away. எதனோடு? பெருமை உணர்வோடு. With a sense of pride. She walked away with a sense of pride. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She walked away with a sense of pride. அவர்கள் அந்த குழுவை சார்ந்தவர்கள் என்ற உணர்வு பெற்றிருந்தனர். They had a sense of belonging to the group. They had a sense of belonging in the group. They had a sense of belonging in the group. எங்களோட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? வேறங்கள் சொல்லி பார்ப்போம். They had a sense of belonging in the group. நான் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தவுடன் ஒரு அபாய உணர்வை பெற்றேன். Try to comment it now. Great. அந்த உரை அல்லது பேச்சு எங்களுக்கு நம்பிக்கை உணர்வை கொடுத்தது. Comment your answer. Well done. அவளுக்கு கடமை உணர்வு அதிகம் இருந்தது. Please comment your answer. Wonderful. You got it. அவள் அந்த வீட்டை தசாப்தங்களாக வைத்திருந்தாள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? வைத்திருந்தாள் கடந்த காலத்துல சொல்ல வேண்டும். அனுபவித்திருந்தாள்
இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்ல முடியும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் காலத்தை காட்டுவதற்கு, காலத்தை முன்னிலைப்படுத்தி காட்டுவதற்கு விளைகிறோம். அவள் அந்த வீட்டை தசாப்தங்களாக வைத்திருந்தாள். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது had என்னும் வடிவம். அப்ப இதை வாக்கியத்துல எப்படி பயன்படுத்தலாம்? சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் ஆப்ஜெக்ட். வேறங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவள் அந்த வீட்டை வைத்திருந்தாள். She had எதை? அந்த வீட்டை. That house தசாப்தங்களாக, for decades. She had that house for decades. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She had that house for decades. அவர்கள் வருவதற்கு முன் நான் இரவு உணவு சாப்பிட்டிருந்தேன். I had dinner before they arrived. I had dinner before they arrived. இவ எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. I had dinner before they arrived. அவனுக்கு வேலை இருந்தது, ஆனால் அவன் அதை விட்டு விட்டான். அவனுக்கு வேலை இருந்தது. He had a job, but he left it. He had a job, but he left it. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He had a job, but he left it. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, ஆனால் நாங்கள் அதை தீர்த்து விட்டோம். Try to comment it now. Well done. அவள் பல வருடங்களுக்கு முன் ஒரு நாயை வைத்திருந்தாள். Comment your answer. Superb. அந்த நாய் நாம் அதை தத்தெடுத்துக் கொள்வதற்கு முன் பயிற்சி பெற்றிருந்தது. Try to comment it now. Splendid. You got it. ஒரு விதத்தில் அவன் சரியாகத்தான் இருந்தான். இவ்வாறாக ஒரு விதத்தில், ஒரு நோக்கில், ஒரு பொருளில் என்பதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல முடியும்? In a sense. In a sense. Again, in a sense. Once again, in a sense. வேறங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். ஒரு விதத்தில் அவன் சரியாகத்தான் இருந்தான். In a sense, he was right. In a sense, he was right. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. In a sense, he was right. ஒரு விதத்தில் நாம் அனைவரும் பொறுப்பாளிகள் தான். In a sense, we are all responsible. In a sense, we are all responsible. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Great. In a sense, we are all responsible. ஒரு பொருளில் காலம் என்பது வெறும் மாயைதான். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? In a sense, time is just an illusion. In a sense, time is just an illusion. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? In a sense, time is just an illusion. ஒரு நோக்கில் பார்த்தால் அவன் இன்னும் நம்முடன் தான் இருக்கிறான். வேற எங்கேயும் அவன் போகல, எங்களோட தான் இருக்கிறான். Try to comment it now. Wow, great. ஒரு நோக்கில் நாம் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு நோக்கில பார்த்தா என்ன செய்யறோம்? நாங்க வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். Please comment your answer. Fantastic. ஒரு விதத்தில் மௌனம் வார்த்தைகளை விட பலமாக பேசுகிறது. Please have it a try.
Amazing. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? A sense of plus noun என்பதையோ subject plus had plus object என்பதையோ in a sense என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்வில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.